பிடி பிரைம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட கூசே முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரியோட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். நம்ம இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு கேப் விழுந்தது. அது இன்னும் நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கேப்பில் ரொம்ப நன்றி எடுத்துக்கிட்டது. அந்த பயங்கரமான ஒரு ரிசப்ஷன்ஸ் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் பார்த்த வரைக்கும் அதோடைய ரிசப்ஷன் எப்படி இருந்தது? பயங்கரமாக இருக்குது. அது எங்களுக்கு எல்லா ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்ல நம்ம இதனால எல்லா சைடுமே இதை பற்றி தான் இது வருது. சினிமா சைடில் இருந்து மட்டும் இல்லை, வழக்கமாக நம்ம நம்ம புலங்குற வட்டம் இருக்கும்ல, அது எல்லா வட்டத்திலிருந்தும் இதை பற்றின ஏதோ ஒரு வகையில் டெய்லி பற்றி அப்ரிசியேஷன்ஸ் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இதில் கூடுதல் சந்தோஷம் என்ன அப்படின்னா, எதெல்லாம் மனசில் வச்சு நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, உருவாக்கியிருப்போம்ல, அந்த விஷயங்கள்லாம் பாராட்டப்படுது அப்படின்றது. இன்னொன்று, இது நாங்கள் முதல்ல இருந்து எய்ம் பண்ணது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் வந்து ரொம்ப நீஷ் க்ரௌட் தான் பார்ப்பாங்க இல்லையா. ரொம்ப ஏன்னா அந்த ஜானரே வந்து இந்தியாவில் அவ்வளோ பாப்புலர் இல்லை, குறிப்பாக சவுத் இந்தியா தமிழ்நாடுல வந்து அந்த ஜானர் பாப்புலர் இல்லை. ஸோ அந்த ஜானர் எப்படி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறதுங்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருந்தது. எங்கள் இன்டென்ஷனாகவும் அதுதான் இருந்தது. ஏன்னா அது சொல்லப்படுற கதை, அந்த கோர் வந்து நிறைய பேர் சென்றடையணுங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பொறுப்பாக இருந்தது. அதை எல்லாரும் கரெக்டாக குறிப்பிட்டு பேசுறதும், ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் பார்க்குற மாதிரி இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறதும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் இன்டென்ஷனும் அதுவாக தான் இருந்தது. ப்ளஸ் அது போய் சேர்த்து சந்தோஷம். இது வந்து ஒரு யூஸ்வலாக இருக்கிற டைப்பில் இல்லை, முழுக்க முழுக்க ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருந்தது அப்படின்றது. அந்த டெசிஷன் இருக்குல்ல, அதுக்கான ஒர்க்கிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இதை இந்த பேட்டர்னில் சொல்லணும்னு டிசைட் பண்ணுறது, அதுக்கான ஒர்க் உங்ககிட்ட என்னவா இருந்துச்சு? இது படம் மாதிரின்றது படம் மாதிரி வரணும் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் பண்ணல. மேபி வழக்கமாக இந்த ஓடிடி ஸ்பேஸில் சில இதை பார்த்துட்டு அதோட கம்பேர் பண்ணும்போது படம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்களே தவிர, நாங்கள் படம் மாதிரியே வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எங்களுக்கு ரெண்டு இன்டென்ஷன் தான் இருந்துச்சு. என்னென்னா, இப்போ இந்த கதை சொல்லப்பட போகிற ஆடியன்ஸ் வந்து இந்த ஜானருக்கு வந்து அதிகமாக பழக்கப்படாத ஆடியன்ஸ். அவங்களுக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும். இன்னொன்று, இது ஓடிடியில் வெளியாகிறதுனால இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க. அவங்களாம் இந்த ஜானருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஆடியன்ஸ். ஸோ அவங்கள எதிர்பார்க்குற அந்த டாக்குமெண்ட் ஒரு ஆழம் இருக்குல்ல, அதுவும் இருக்கணும். இந்த ரெண்டுத்தோட தான் இந்த நரேஷன் இருக்கணுன்றது தான் எங்களோட இன்டென்ஷன். தவிர இது படம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறதே ஒரு அப்ரிசியேஷன் எடுத்துக்கிறது. ஃபஸ்ட்டு நான் வந்து வீரப்பன் பற்றி கேள்விப்படும் போதோ இல்லை அவரை பற்றி விஷயங்கள் இது பண்ணும்போதோ, நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்துலலாம் எனக்கு சரியாக விவிடாக தான் ஞாபகம் இருக்கே தவிர பெருசாக ஞாபகம் இல்லை. பட் உங்களுக்கு கேள்விப்படுறப்போன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எந்த பாயிண்ட்ல நடந்தது? முதல்லனா சின்ன வயசுல அது எப்படியும் இருக்கும், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அப்போ வந்து அப்போதான் மெல்ல அப்பா வாங்குற பத்திரிகைலாம் பார்க்க ஆரம்பிப்போம்ல. அப்போ ரெகுலராக ஒரு மீசக்காரரோட ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத கவனிக்கிறோம். அடுத்து 2 மீசக்காரங்களோட ஃபோட்டோ வருது. ஒன்று வீரப்பன், இன்னொன்று நக்கீரன் ஆசிரியர். இது ரெண்டையும் கவனிக்கிறோம். இது என்னடா இது அப்படின்னு அந்த வித்தியாசம், அந்த கியூரியாசிட்டி தான் படிக்க வைக்கிது. அப்புறம் வளரும்போது நக்கீரனில் வெளியான புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். இதை பற்றி நிறைய முதல் வேட்டை முதல் கொலையிலேருந்து அடுத்து பல புக்ஸில் வந்து இதை பற்றின விஷயங்கள் இருக்குது. படிக்க படிக்க ஒரு பக்கம் வீரப்பன்ற கேரக்டர் வந்து பிரம்மாண்டம் ஆகிட்டே இருக்கு. என்னன்னா, அவர் வந்து ஒரு சந்தன கடத்தல்காரர் மட்டுமா அப்படின்னா இல்லை, இந்த யானை வேட்டை அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி அவரோட பின்னணி ஒரு பக்கம், ப்ளஸ் அவர் இந்த கடத்தல்லாம் நடத்தும் போது சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசியலாக இருக்குது. இப்படி அவருடைய கேரக்டர் வந்து விரிவடையுது. அது ரொம்ப இப்போ வந்து வீடியோவாக பார்க்கும்போது ஆல்ரெடி செட் ஆகிருந்த பல பிம்பங்கள் படிமங்கள் வந்து உடைய ஆரம்பிக்குது. அது வீடியோவில் இன்னும் அவர் வேற மாதிரி இருக்காரு. அதைத்தான் நம்ம இப்போ மக்கள் எல்லாருமே பார்க்குறோம். இப்போ எனக்குலாம் வந்து சினிமா கொடுக்குற இமேஜ் தான் வீரப்பனோட இமேஜ். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய சினிமாவில் வந்து காட்டுக்குள்ள இருக்க வில்லனால இது வீரப்பனோட சாயல் இல்லாமல் இருக்காது. இப்போ கேப்டன் பிரபாகரன்லேருந்து எல்லா சினிமாலையுமே ஒரு வீரப்பனோட சாயலோட இருக்கும். ப்ளஸ் நிறைய விவேக் காமெடியிலலாம் கூட வீரப்பனை பற்றி வரும், அந்த மீசையை பற்றி வரும். ஸோ நமக்கு இருக்கிற இமேஜ் வந்து காட்டுக்குள்ளே இருக்காரு, ஒரு பயங்கரமானவர், அடிக்கடி யாரையா கடத்திட்டு போயிட்டு காசை கேட்பாரு அப்படிங்கிற இமேஜ் தான் ஒரு ஜென்ரல் இமேஜ் இல்லையா. அது வந்து இவங்க நக்கீரனோட அந்த ஆர்கைவ்ஸை பார்க்கும் போதும், அந்த 9 ஹவர்ஸோட ஃபுட்டேஜ், வீரப்பனை பேசுகிற ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெயினாக எனக்கு பிரேக் ஆன இமேஜ் வந்து இவங்க சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கார் இல்லையா. அவன் பேசவே முடியாது, அன்அப்ரோச்சபிள் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இல்லை. ரொம்ப யதார்த்தமாக தான் எதுக்கு செஞ்சதே, எதுக்கு செஞ்ச எல்லாமே கிரைம்ஸ் தான், எல்லாமே ஹீனியஸ் கிரைம்ஸ் தான். அதை வந்து எதுவுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அதெல்லாமே அதுக்கான காரணங்களோட ரொம்ப யதார்த்தமாக சிரிச்சுக்கிட்டு அதை சாதாரணமாக ஒரு தலையை வெட்டி போய் வைக்கிறத கூட வந்து ரொம்ப யதார்த்தமாக அவர் வந்து சொல்கிறாரு. அவரோட அரசியல் பார்வை, அவரோட
ஹியூமர் சைடு இதெல்லாமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. இப்போ எனக்குமே இனிஷியலாக புக்ஸு அண்ட் படங்களில் வந்து அவருடைய ஒரு மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும்ல, அதுதான் வந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, முதல்ல அந்த வீடியோ பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா இந்த 9 ஹவர்ஸில் வந்து பெரும்பாலும் வந்து கேமரா பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்களை பார்த்து அவர் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்போ பின்னாடி உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த இது இருக்கு இல்லையா, அது கூட நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, பாருங்க, இது 93 ஆரம்பிச்சு 96 எடுத்த பேட்டி, 27 வருஷம் 26 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கஷ்டப்பட்டு பாதுகாத்து கடைசியில் அவர் வந்து நம்மகிட்ட பேசுகிறாரு, நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அதை வச்சு ஒரு படைப்பு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது அது எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அனுபவம். இதோட பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வீரப்பனே அவரை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த 9 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ்னு ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த ஐடியாஸ் எல்லாமே உடையுதுன்றது இருக்குல்ல, அதில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு மேஜராக ஒரு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது? ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட நினைக்கிறேன். எனக்கு இப்போ இவர் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி அவரை பற்றின உருவாக்கி வச்ச சித்திரங்கள் வந்து அதை படங்கள்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய கொலைகாரர், பயங்கரமான ஒரு ஆள் இருந்துச்சுல, அது இல்லாமல் ரொம்ப இயல்பான தன்மை வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னொன்று, நாங்கள் முதல்ல பார்த்தது இந்த 9 ஹவர்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து இந்த சீசனில் நம்ம காமிச்சது மட்டும்தான். இது இல்லாமல் பல இருக்குது. அவர் டான்ஸ் ஆடுற வீடியோ இருக்குது, அந்த மாதிரி பல வீடியோ இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்னடா காட்டில் வந்து வாழ்ந்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அவர் ரொம்ப சாதாரண ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தான், எல்லா எமோஷன்ஸுமே இருந்திருக்கு அப்படின்ற இமேஜ் தான் எனக்கு முதல்ல உடஞ்சிச்சு. அண்டு இந்த நம்ம சீசனில் சொல்கிற மாதிரியே அவருக்கு அந்த காட்டை விட்டு வெளியே வந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு அப்படின்றதும் அதில் தெரிஞ்சிச்சு. சர்ப்ரைஸுங்கிறத சொல்கிறத தாண்டி இப்படி ஒரு வாழ்வியல் ஒருத்தருக்கு இருந்திருக்கு, காட்டை நம்பி வாழ்ந்திருக்காரு, வேட்டையை சார்ந்து ஒரு வாழ்வியல் இருந்திருக்கு. வேட்டை தடை ஆனதுக்கப்புறம் ஒரு அரசு எடுக்கிற ஒரு முடிவுனால அங்கே இருக்கிற வாழ்வாதாரம் எப்படி பாதிக்குது, அந்த வாழ்வாதாரத்தில் சில பேர் அந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க, சிலர் இவரை மாதிரி யானை வேட்டையோ இல்லை மிருக வேட்டையோ போய் அது சார்ந்து இருக்க தொழில் நோக்கி போயிருப்பாங்க. அது ஒரு செயின் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணுது இல்லையா? அந்த செயின் ரியாக்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் கமெண்ட்ரியை கிரியேட் பண்ணுது. ஒரு தீசிஸ் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த வீரப்பன் அவர்களை பற்றி மட்டுமான கதையாக இருக்காது. வீரப்பனை பிடிக்க போன போலீஸ் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ், அந்த இதில் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிரியேட் பண்ணுற இன்ஃபார்மர்ஸுங்கிற ஒரு சின்ன நெட்வொர்க், அந்த இன்ஃபார்மர்ஸும் ட்ரெயின் இன்ஃபார்மர்ஸ் இல்லை, கிராமவாசிகள் அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள ப்ரெஷர் கொடுத்து உள்ளே அனுப்பி அதை வீரப்பன் கண்டுபிடிச்சி அவங்கள கோல்டு பிளட்டாக கொலை பண்ணி அதை வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்து நக்கீரன் அவங்களுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு பெரிய சோஷியல் கமெண்ட்ரிக்கான ஒரு தீசிஸ் தான். ஸோ அது நிறைய ஒரு ரொம்ப எஜுகேட்டிவாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது. இவர் கதையை சொல்கிறது மூலயமா நம்ம நிறைய விஷயத்த சமுதாயத்தை அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை பார்த்தேன். நான் பார்க்கும்போது இதில் வீடியோவில் ஏற்படுற சர்ப்ரைசஸ், ஷாக்ஸ், இது வந்து ஒரு கட்டம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து எனக்கு உண்மையாக அதிர்வை ஏற்படுத்தின ஒரு விஷயம் வந்து அவரோட ஒரு ஆடியோ கேட்டேன். அது நம்ம சீரீஸில் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப நெகிழ்வாக வந்து அவர் சொல்லியிருப்பார். ஐயா, ஆசிரியர் ஐயா, இது மாதிரி நீங்கள் சரணடைய சொல்லியிருந்தீங்க, நானும் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், ஒரு வருஷமாக நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி அது ஒரு ஆடியோ அப்படியே நீளும். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ இந்த மனுஷன் இவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு, அவருடைய நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, கொடூரமாக இருந்திருக்காரு, வீரமாக இருந்திருக்காரு, உதவி இருக்காரு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்தில் அவர் நிஜமாவே நம்பியிருக்காரு, திரும்ப வந்து மக்களோட சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நம்பியிருக்காருல. அது நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தோணுச்சு. அது வந்து ஒரு பெரிய அதிர்வு எனக்கு கொடுத்தது. இதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராசஸ் மாதிரியே இன்னொரு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதை என்ன மாதிரி சொல்கிறது? இப்போது வீரப்பன் சைடு இருக்கிற விஷயங்களை சொல்கிறதா, இல்லை போலீஸ் பண்ண அட்ராசிட்டியை சொல்கிறதான்றதும் ஒன்று இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கான டிஸ்கஷன் என்ன மாதிரி இருந்தது? இது ஆரம்பத்திலே எடுத்த ஒரு முடிவு என்னென்னா, இது வரைக்கும் கதைகள் வந்து பல பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்பட்டிருக்கு. பலனா பெரும்பாலும் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், சிஸ்டம் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இயல்பாகவே என்ன தோணுன்னா, வீரப்பன் வராருன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொல்லப்பட போகுது அப்படின்னு இருக்கும். முதல்ல இந்த ஃபுட்டேஜை பார்த்து இது ஒரு சீசனோட நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தது காரணமே வந்து, இதில் வந்து வீரப்பன் ஃபுட்டேஜுக்காக தான் நீங்கள் உள்ளே வரீங்க, ஆனால் அது மட்டும் இதில் இருக்கக்கூடாது, அதை தாண்டி பல விஷயங்கள் இதை நம்ம தொடரணுன்றனால தான் இந்த கதை வந்து இதில் முடிக்க முடியாதுன்னு சொல்லி இது பண்ணது. ரெண்டாவது, இது வீரப்பன் சைடில் இருந்து பேசுகிற மாதிரி தான் அவர் சொல்கிறார், அதுதான் அப்படி வெளிப்படும். ஆனால் நாங்கள் ரொம்ப இதை கவனமாக இருந்தது என்னென்னா, அதனால் இது வீரப்பன் வெர்ஷன் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருப்பார், நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்லை. இது கோரா வந்து மக்களுடைய பிரச்சனை தான் இருக்கும். அதை அந்த ஸ்ட்ரக்சர்லேயே பிளான் பண்ணது என்னென்னா, அந்த பாலார் பிளாஸ்ட் ஒரு இடத்துல வரும். கிட்டத்தட்ட இந்த 6 எபிசோடில் ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸ் மாதிரி இது, அதுலேருந்து அந்த கதையை ஆரம்பிக்கும் இல்லையா.
அதுக்கு முன்னாடி வீரப்பனோட கொலைகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவரோட பர்சனலாக ரிலேட் ஆகிருப்பார் அவர். இந்த முதல் கொலையாட்டம், டிஎஃப்ஓ கொலையாட்டம், ரேஞ்சர் சிதம்பரம் ஒரு கொலையை நாங்கள் காட்ட முடியல, அது சக்கரை எல்லாத்துமே இதாக இருப்பார். கோபாலகிருஷ்ணனுடைய தாக்குதலை மட்டும் நேரடியாக ரிலேட் ஆகிருக்க மாட்டார் அவர். பட் ஆனால் ஒரு பெரிய அட்டாக்கு அதுக்கப்புறம் இந்த சுகுமார் சுஜா எபிசோடு ஓப்பன் ஆகும் இல்லையா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நரேஷன் வந்து ஷிஃப்ட் ஆகும். பாதிக்கப்பட்டவர் சைடு வந்து அங்கே தான் போகும். என்னதான் கோபாலகிருஷ்ணன் அட்டாக்குக்கு இவர் அவ்வளோ பெரிய காரணங்கள் சொன்னாலுமே அதில் தவறே செய்யாத ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அங்கே போகும். அதுக்கப்புறம் 4வது எபிசோடு முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நின்று பேசும். 5வது எபிசோடுமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நின்று பேசும். இன்ஃபார்மர்ஸ் வந்து 2 பேராலும் பாதிக்கப்பட்டுறாங்க, இதை தான் பேசும். ஸோ இப்படி ஒருத்தர் வந்து ஒரு கிரிமினல் உருவானார், இதனால் உருவானார், கொலைகள் நடந்துச்சு, இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, காவல்துறையிலிருந்து தப்பு செய்த அதிகாரியும் பாதிக்கப்பட்டாங்க, இன்ஃபார்மர்ஸ்ன்ற பேர்லையும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த அத்தனை கொடுமைகளுக்கும் ஒரு தீர்வு என்னன்னா சரண்டர் தான். சரண்டர் நோக்கி முயற்சிகள் பண்ணப்பட்டுச்சு, அதுக்கு சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்துச்சு. இதுதான் எபிசோடிக்கலாக ஸ்ட்ரக்சர். நாங்கள் சொல்ல வந்த நெரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ன்றது தான். அதுக்கு நாங்கள் வீரப்பனுடைய நெரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டூலாக, அது ஒரு குதிரை சவாரி மாதிரி, அது மேலே ஏறி சவாரி செஞ்சோம். ஏன்னா அது கையில் கிடச்ச ஒரு கோல்டு, அதை விடுறதுக்கு யாருக்கு மனசு வரும்? அது மேலே ஏறி ட்ராவல் செஞ்சோமே தவிர வீரப்பன் பாயிண்ட்டை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்றது இன்டென்ஷனாக இல்லை. இன்னொன்று இதில் எல்லாருமே கான்ஷியஸாக இருந்த ஒரு விஷயம் வந்து எந்த பக்கமும் சாயக்கூடாது நரேட்டிவ்ங்கிறதுல. எங்கேயுமே இது ப்ரோ வீரப்பனாவோ இல்லை ஆன்டி வீரப்பனாவோ இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு கதை. இந்த கதை மூலயமா நாங்கள் சொல்ல வர பாயிண்ட் வந்து மக்களுக்கு இது வரைக்கும் அது வெளியே வரல. ஏன்னா நக்கீரன் நிறைய சந்தர்ப்பங்களில் அந்த கதைகள் அவங்களோட மேகசினில் பப்ளிஷ் பண்ணுறாங்களே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ இல்லை மெயின் ஸ்ட்ரீமாக ஆடியன்ஸுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ இங்கேருந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மலை கிராமங்களில் இருக்க அவ்வளோ மக்களுக்கு அந்த கொடுமைகளை வந்து வெளியவே வரல. இப்போ அந்த கதையை எந்த வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஆனால் அந்த கதையை வீரப்பன் அவர்களுடைய கதையை சொல்கிறது மூலியமாக தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் சில பேர் இப்போது சில இடத்துல எழுதுறாங்க இது வந்து ப்ரோ வீரப்பனாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் 4வது எபிசோடில் எங்கெல்லாம் மக்கள் கொடுமையை பேசுகிறோமோ அந்த இதை பற்றியே கூட ப்ரோ வீரப்பன்னு சொல்கிறாங்கலாம் செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அது என்னன்னா இந்த கதையை சொல்லும் போது ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் அரசையும் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கும். ஏன் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு அதை கேள்வி கேட்கும் போது இன்டெரக்டாக வீரப்பனும் அந்த கேள்வியில் அங்கங்கே கேட்குறாரு நம்ம கதையில். ஸோ அதனால் வீரப்பன் பக்கம் சாயுதுன்னு நினைக்கிறாங்களே தவிர இது ரைட்டர்ஸாக கிரியேட்டர்ஸாக இன்டென்ஷனலாக ப்ரோ வீரப்பன் அகேன்ஸ்ட் வீரப்பன்லாம் கிடையாது. இது வந்து சொல்லப்படாத ஒரு மக்களோட கதை. இது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லாம் சொல்லி ஆகணும். சில விஷயங்கள் நம்ம லே அவுட் பண்ணுறோம் இல்லையா, அது வீரப்பனை ஹீரோவாக காட்டுச்சுன்னா காட்டுட்டோம், சில அது அவர் கிரிமினலாக கொலைகாரரை காமிச்சுன்னா காமிக்கட்டும் அப்படின்றதா இருக்குது. நீங்கள் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த சுகுமார் சுஜா எபிசோட் இருக்குல்ல, அது 3rd எபிசோடோட எண்டு. 5th எபிசோடு எண்டு வந்து பால்காரனோட கதை. சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது வந்து அந்த எபிசோட எண்டாக இல்லாமல் எபிசோட பிகினிங்காக இருந்துச்சுனாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்ற ஒரு பரிதாபத்தை தூண்டிட்டு அதோட காரணங்களை ரிவர்ஸில் நம்ம சொல்லியிருந்தோம் வைங்களேன். இப்போ கோபாலகிருஷ்ணன் இவ்வளோ கொடுமைலாம் பண்ணாருன்னு சொல்லியிருந்தா அது முழுக்க வீரப்பன் கதையாயிட்டு. அதே மாதிரி தான் பால்கார மரணத்தை முதல்ல போட்டுட்டு அவங்க காட்டி கொடுத்தாங்க, அதனால இங்கே கர்ப்பிணி பெண் செத்தாங்கன்னு சொல்லியிருந்தா வீரப்பன் கதையாயிட்டு. இது எல்லாமே நம்ம முன்னாடி இருந்த கிரியேட்டிவ் சாய்ஸஸ் தான். ஸோ அப்படி போயிடக்கூடாது. இது பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கணும். என்னதான் நீங்கள் வந்து காரணம் சொன்னாலும் நியாயப்படுத்தினாலும் இப்படி ஒரு 12 வயசு பையன் இறந்தது, ஒரு தவறே செய்யாத அதிகாரத்திலே இல்லாத ஒரு காவல்துறை அதிகாரி இறந்ததெல்லாம் வந்து நம்ம நியாயப்படுத்தவே முடியாத குற்றம். அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். நீங்கள் இன்ஃபேக்ட் இப்போ நக்கீரன் பத்திரிகையவே பார்த்தீங்கன்னு வைங்களேன், வீரப்பன் இன்டர்வியூஸ் வர்றதுக்கு முன்னாடி செய்திகள் எல்லாமே வந்து மாயாவி வீரப்பன், கொடூரன் வீரப்பன், கொலைகாரன் அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் அவரோட பின்னணி கொஞ்சம் தெரியும் போது அது அந்த எழுத்து வந்து கொஞ்சம் மாறும். நக்கீரன்லையும் சரி மற்ற பத்திரிகையிலையும் நீங்கள் அதுக்கு அடுத்து திரும்ப அவர் ஒரு குற்றம் வரும்போது நக்கீரனே விமர்சித்து தான் எழுதியிருக்கும். அப்போது இதை நாங்கள் பின்பற்றுறோம். நாங்களுமே எல்லாருமே இண்டிவிஜுவலாக எங்கள் ஐடியாலஜி அதுதான். அவர் ஹீரோனா இயல்பாகவே அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்குது. அவரோட லுக் ஆகட்டும், அவரோட பேச்சு, அந்த உடல், அவர் பார்வை, ஜெய் சொன்ன மாதிரி நம்மளை பார்க்குற மாதிரியான அந்த ஆழமான பார்வை, இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபாலோஷிப் உருவாகிடுவாங்க. அது வந்து இயல்பாக நடக்கிறது. அதை தாண்டி அவர் கெட்டது ஒன்று செஞ்சுருக்காரு, அது என்ன காரணமாக வேணா இருக்கலாம்னா அதை காட்டணுன்ற உறுதியோடு தான் இருந்தோம். இன்ஃபேக்ட் இது ஃபிலிம் லாங்குவேஜாகவுமே கிராஃப்ட் வைஸ் இதை நாங்கள் விஷுவல் பண்ணும் போதுமே அந்த பேலன்ஸை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணோங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ஏன்னா எந்த வகையிலுமே நம்ம வைக்க போகிற ஷார்ட்ஸோ இல்லை லென்ஸிங்கோ அவரை ஹீரோவாகவும் சரி வில்லனாகவும் சரி காட்டிடக்கூடாது. இது அதனாலேயே அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் அப்ரோச்சாகவும் சரி அந்த டெரெயினோட டிஃபிகல்ட்டிஸ் காரணமாகவுமே முதல்ல பிரதானமாக எடுத்த ஒரு கால் அது எல்லாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணாங்க. என்னென்னா இதை வந்து நம்ம ஃபில்மிக்காக ஷூட் பண்ண வேண்டாம். ஒரு ஈவெண்ட் நடக்குது, இப்போ வீரப்பன் போய் ஒரு இடத்துல வந்து ஒரு கொலை பண்ணுறாரு, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தடார்னு கதவை திறந்து போகிறாரு, அங்கே இருக்கவங்களாம் இழுத்து போட்டு கன் பாயிண்டில் மிரட்டுறாங்க, எல்லாம் ஓடி போகிறாங்க. அந்த யாரை கொலை பண்ணுமோ அதை கீழே தள்ளி மிதிச்சு டக்குன்னு கண்ணெடுத்து சுடுறாரு இல்லையா.
இதை நம்ம நினைச்சிருந்தா அதை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி புஷ்பா மாதிரியோ கேஜிஎஃப் மாதிரியோ பண்ணிட முடியும். ஒரு லோ ஆங்கிள் ஷாட்ல ஸ்லோ மோஷன்ல வீரப்பன் கதை திறந்து வராரு எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க, க்ளோஸ் அப் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஃபிலிம் லாங்குவேஜ் அப்படி போகாம அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டை நம்ம கேமரால பிடிக்க போறோம். ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் பக்கத்துல இருந்து வீரப்பன் பண்றதை பார்த்தாருன்னா அது எப்படி இருக்குமோ அந்த அளவில் இருந்தால் போதும்னு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐ லெவலில் தான் கேமராஸே இருக்குமே தவிர ரொம்ப ரேராக ஒரு 2-3 அக்கரன்சஸ்ல நாங்கள் லோ ஆங்கிள் போயிருப்பேன்னா ரொம்ப ஈஸி. லோ ஆங்கிள் அந்த ஆளுக்கு வச்சாலே ஒரு ஹீரோயிசம் வந்துடும். அதை எங்கேயுமே பண்ணக்கூடாது. ஃபிலிம் லாங்குவேஜ்லேருந்து லைட்டிங்லேருந்து எல்லாத்தையுமே கான்ஷியஸாக வந்து டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்கணும், அட் சேம் டைம் ஒரு சினிமாட்டிக் ஃபிலிம் லாங்குவேஜுக்கு ஒத்து போகிற அளவுக்கு இருக்கணும்னு எல்லா தரப்புலையுமே கிராஃப்டாக வந்து அந்த பேலன்ஸை வந்து நாங்கள் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ அந்த நரேட்டிவ் ரைட்டிங்கில் ஒரு மேட்ரு பிடிச்சிருவோம். ஃபிக்ஷன் ரைட்டிங்கில் வந்து இது பொதுவாக ஃபிக்ஷன் நம்ம யோசிச்சு எழுதுகிற ஃபிக்ஷன் கிடையாது, நடந்த சம்பவத்தை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு எழுதுனது. அதில் ரொம்ப ட்ரிக்கியாக டஃப்பாக இருந்ததுன்னா எந்த விஷயத்தெல்லாம் ஃபிக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒன்றும், அதை எப்படிலாம் காட்டலாம் அப்படின்னு ஒன்றும், அந்த டிஸ்கஷன் தான் இப்போ வீரப்பன் வந்து லோ ஆங்கிளில் காமிக்கக்கூடாது. இன்னொன்று இப்போ அந்த காவிரி பிரச்சனையில் அவரோட ரோல்ஸ்லாம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே வந்து மலை மேலே அந்த ஹில்ல நிற்கிற ஷாட்லாம் இருக்கும். இப்போ அந்த ஷாட் அங்கே வச்சிங்கன்னா அவர் லிட்டரலாகவே வந்து ஒரு வனக்காவலர் ஆயிடுவார், அந்த காவல் தெய்வம் ஆகிடுவார். ஏன்னா அங்கே பேசுகிற ஒரு நம்ம பாப்பா மோகன் தொடர்னு சொல்லுவார், அந்த மக்களுக்கு வந்து அவர் ஒரு வனக்காவலர் இருந்தாருன்னு சொல்லுவார். ஸோ இப்படி ஒரு ஷாட் அங்கே வைக்கும்போது அது எப்படிப்பட்ட இமேஜ் ஆடியன்ஸுக்கு கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் கூட பண்ணி அந்த பேலன்ஸை எங்கேயுமே விட்டுறக்கூடாது அப்படின்றது. இன்னொன்று ஜீஃபையோட ரோல் பற்றி வசந்த் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பேலன்சிங்கில் 2 இடம் மட்டும் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா இப்போ நம்ம எடுக்கும்போதும் நமக்கு அந்த இன்டென்ஷன் இல்லை, நம்ம எடிட் பண்ணும்போது இன்டென்ஷன் இல்லை, ஒரு மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டோம். ஆனாலுமே ஒரு பார்வை வெளியிருந்து வரும்போது, வெளியிருந்தாலும் அவங்க உள்ளேருந்தே ட்ராவல் பண்ண நாட்கள் தான், பட் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது ஒரு ரோல் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஷாம் சொன்ன ஒரு 2 பாயிண்ட் இடங்கள் வந்து அது நம்ம கேள்வியாக கேட்டு தான் வச்சுருக்கோம். இது வரைக்கும் பசிக்காக வேட்டையாட்டு இருந்த வீரப்பன் அதுக்கப்புறம் பணத்துக்காக வேட்டையாட ஆரம்பிச்சான்ற ஒரு பதில் சொல்லுவாங்க. அது என்னென்னா அவர் ஆரம்பத்தில் வறுமைக்கு வேட்டையாடார நம்ம காமிச்சிட்டோம், அதோட தொடர்ச்சியாக அப்படியே வந்து யானை தந்தத்தெல்லாம் வேட்டையாட காமிச்சாங்க. அப்போ வறுமை தான் எல்லாத்தையும் புஷ் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னு ஒன்று. அந்த கட்டத்தில் அங்கே இருந்த 3/4 பேர் வறுமையில் தான் இருந்தாங்க, எல்லாருமே இந்த சைடு போயிடல. ஸோ இவர் இப்படி போனதுக்கு வறுமை தான் பிகினிங்காக இருந்தால் கூட இப்படி மாறினதுக்கு காரணம் வந்து அது மூலமாக கிடைச்ச சில ஆதாயங்கள் தான். இதை மென்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது அவங்க சைட்லேருந்து வந்து ஒரு இன்புட். அதே மாதிரி இந்த கந்தவேல் கொலை இருக்குது, நம்ம இப்போ அந்த கொலையை பற்றி வந்து பல வீரப்பன் எப்படி கொலை பண்ணாருன்ற டேப்பை நம்ம காமிக்கிறோம், எல்லாமே காமிக்கிறோமே தவிர ரொம்ப கொடூரமான கொலை. ஏன்னா கந்தவேலுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த கொலை வந்து கொடூரமான கொலை இல்லையா, இதை பற்றி ஒரு ஸ்பீக்கர் பேசணும்ல. ஏன்னா நம்ம போலீஸ்காரங்க பண்ண கொடுமைகள் எவ்வளோ கொடுமையாக இருந்துச்சுன்னு சொல்லி பேசுகிறாங்க, நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க, அது ஆழமாக பதியப்படுது. ஆனால் வீரப்பன் பண்ண கொலையோட வீரியம் இருக்குல்ல, அதோட கொடூரத்தன்மை இருக்குல்ல, அதை பற்றியும் சொல்லணும்னு சொல்லி அதை கேட்டு உள்ள கொண்டு தான் அந்த நம்ம ஜீவா சார் இன்டர்வியூவில் சொல்லிருப்பாரு, வீரப்பன் பண்ணதுலேயே கொடூரமான சம்பவம் இதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த பேலன்ஸ் பண்ணுறது வந்து எல்லா பக்கத்துலேருந்து வந்துச்சுன்ற சொல்கிறதுக்காக சொல்லுவார். இந்த சீரீஸில் நீங்கள் பண்ண ரிசர்ச்சில் 2 விஷயம் ஒரு பிரதானமான இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒன்று களத்தில் அந்த மக்கள் சந்தித்த விஷயங்களை போய் அவங்ககிட்ட கேட்குறது, இன்னொன்று பொலிட்டிக்கலி வீரப்பன் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டார், அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள். இது 2த்துக்குமான ரிசர்ச்சில் என்ன விஷயங்கள்லாம் பெரிய இதுவாக இருந்தது, இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது? இதில் ரிசர்ச்சோட ஸ்டேஜஸ்ன்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதல்ல பண்ணது வந்து அந்த நக்கீரன் டேப்ஸை பார்க்குறோம், நக்கீரனில் வெளிவந்த செய்திகள், அது மட்டும் அல்லாமல் அந்த சமயத்தில் முக்கியமாக இருந்த எல்லா தினசரி மேகசின்ஸ் இது எல்லாத்தோட செய்திகளையும் படிக்கிறோம். அதிலிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன களத்தில் போய் மக்களை சந்திக்கிற இது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வீரப்பன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அங்கே ஒருத்தர்கிட்ட வெரிஃபை பண்ணியிருப்போம். ஒன்று அது அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கும், இல்லை நேரடியாக இன்வால்வ் ஆனவங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் அதுக்கு தொடர்புடையவங்களாக இருப்பாங்க. இது ஒரு பக்கம். இப்போ அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டார் அப்படின்னா, அந்த முதல் கொலை வந்து லோக்கலில் நடக்கிற, அதாவது ஒரு மிகப்பெரிய அரசியல் அதில் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊரில் உள்ளாட்சி அமைப்புகள், அதுக்கடுத்து எம்எல்ஏ அப்படி இருப்பாங்க இல்லையா, அதில் லோக்கலில் நடக்கிற ஒரு அரசியலும் அது காரணமாக இருந்திருக்கு அந்த முதல் கொலைக்கு. இப்போ அந்த அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் எதிரில் இருக்கிறவங்கள வந்து இவரை வந்து என்கவுண்டர் லிஸ்ட்டில், அதாவது வனத்துறையோ காவல்துறையோ அவங்க வந்து கொல்லணும் அப்படின்ற லிஸ்ட்டில் வர வைக்கிது. அதுக்காக துப்பாக்கி கொடுத்தாருன்ற செய்தியையும் அது வந்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த அரசியல் அதில் ஆரம்பிக்குது. இது வந்து பின்னாடி அவர் சரணடைகிற முயற்சி, நான் சொன்னேன் இல்லையா, நெகிழ்ந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அந்த குரல், அது நம்ம சீரீஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருந்த ஒரு மனிதரை அவர் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். சரணடைகிற முயற்சியை வந்து அரசியல் தான் தடுக்குது. என்னன்னா அது ஒரு ஈகோவாகவும் இருக்கலாம், அது சிஸ்டத்தின் மேலே அதீத இன்ட்ரெஸ்ட் உள்ளாகவும் இருந்திருக்கலாம். இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோன்னா
இப்படி இவ்வளோ குற்றங்கள் செஞ்ச ஒருத்தரை அனுமதிச்சிட்டோம் உள்ளே வந்துட்டா அது வந்து வேற மாதிரியான எக்ஸாம்பிள் செட் பண்ணிரும் கூட அவங்க நினச்சிருக்கலாம், அது அவங்க நியாயம். ஆனால் இதில் பாப்பா மோகன் சார் தெளிவாக சொல்லியிருப்பார், நம்ம சட்டமே வந்து மன்னிச்சு ரிஃபார்ம் ஆகிறதுக்கான உருவாக்கப்பட்ட சட்டம் தான் அதோட நோக்கம். அப்போ அது நடந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும், அதை தடுத்தது அரசியல் தான். இது எல்லாமே ரிசர்ச்சில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. அரசியல்வாதிகளை இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அது வேற ஒரு சப்ஜெக்ட், சாரி இன்வால்மெண்ட் இந்த குற்றங்கள் அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனால் வீரப்பனே சொல்லியிருப்பார், அதிகாரிகள்கிட்ட நான் க்ளோஸாக இருந்திருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அரசியல்வாதிகளை பெருசாக இதில் இது பண்ணலன்னு 1-2 பேர் இருந்திருக்காங்க. இதுதான் அரசியலோடைய தொடர்புகள். இப்போ கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் கேட்டிங்களா அந்த அரசியலோடைய தொடர்பு கேட்டிங்களா, அதுவுமே நீங்கள் ஆர்க்காக பண்ணலாம். முதல்ல வந்து ரொம்ப கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது அவருக்கும் அரசியலுக்குமான தொடர்பு. அது சொல்கிறார் அந்த இப்போ நாகப்பா ராஜகவுடா இந்த எலெக்ஷன்லேருந்து ஆரம்பிக்குது. இது அதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் அந்த லெவலில் இருந்து இங்கே போகுது. இப்படி ஆரம்பித்தது படிப்படியாக போய் 6வது எபிசோடில் வந்து எங்கே போய் முடியுதுன்னா ஒரு மாநில முதல்வர் கூட நேரடியாக மோதுற அளவுக்கு போய் முடியுது. இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் உச்சத்தில் போகிறாரு. ஒரு மாநிலன்றது 2 மாநிலமாகுது, 3 மாநிலமாகுது. உச்சக்கட்டத்தில் போய் இந்தியாவிலே ரொம்ப பேசப்படுற ஒரு டாப்பிக்காகவே ஒரு மனிதர் இருந்தார். கிட்டத்தட்ட 2 மாநிலத்துடைய அந்த இதை பிடிச்சிட்டு இருந்த ஒரு ஆளாக இருந்தார் இல்லையா. ஸோ அவர் அரசியல் கிராஃப்மே இங்கே ஆரம்பித்து அங்கே போனது தான். அது எல்லாமே பிளெயின் அண்ட் சிம்பிளாக இப்படி சொல்ல முடியாது. ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டட் லேயர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அப்போ நிறைய செய்திகள் வந்திருக்கு, ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதை சொல்கிறதுக்கே ஒரு தனியாக டாக்குமெண்ட்ரி பத்தாது. ஆனால் பல லேயர்ஸ் அது இருக்குது. ஃபேஸ்புக்கில் ரேண்டமாக ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஊரே வந்து வீரப்பனை கெட்டவன் சொல்லுது, வீரப்பனே ஒருத்தரை கெட்டவன். நேரடியாக ஜெயலலிதாவை அவர் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது. இப்போ இவர் இப்படி பேசுகிறதோட அவங்களுக்கு வர ஒரு ஈகோ இருக்குல்ல. இப்போ அதான் வசந்த் சொன்னார் இல்லையா, இப்போ அந்த சரண்டர் அது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு டைம் லைன்னே ஒரு ஷிஃப்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் வந்து எம்டி உள்ளே போகிறாங்கல்ல, அது வந்து இந்த டேப் எடுக்கப்பட்ட காலத்துக்கு பிறகான காலகட்டம். அது வந்து அடுத்த சீசனுக்கான கண்டென்ட்டோட ஒரு பிகினிங் தான். அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஸோ எம்டி உள்ளே போகிறதே எதுக்குன்னா சரண்டர் பேச்சுவார்த்தை அதுக்காக தான் போகிறாங்க. அவங்களுக்கு அப்போ இருந்த முதல்வருக்கு வந்து பல விதத்தில் வந்து கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு ப்ரெஷர் வரும்ல, ஒருத்தர் இவ்வளோ பண்ணிகிட்டே இருக்காங்க, போலீஸ்காரனே ஒருத்தன் கொள்றான், அவனை பிடிக்க முடியலன்ற ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் உச்சகட்டத்தில் தூபம் போட்டது வந்து இந்த வீடியோ பேட்டிகள். அதில் அவர் வந்து அவங்கள பற்றி சொன்ன கருத்துக்கள் இது ஆப்வியஸாக வந்து அவங்க ஈகோவை ஹர்ட் பண்ணியிருக்கு. அதோட விளைவு தான் அவங்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான அப்ரோச் வந்து அவங்க இருக்கிற அரசாங்கம் எடுக்கவே இல்லை. சரண்டருக்கான பேச்சுவார்த்தை வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணவே இல்லை. சுட்டு பிடிக்கிறதும் அவங்க ஏமா இருந்துச்சு. அப்படி தான் அவங்களோட இதுவும் முடிச்சுனாங்க. ஏன்னா அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே அதை போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கடைசியில் வர மாதிரி சரண்டர் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று கூடி வர மாதிரி இதாச்சு. அவருக்கு தனியாக இதெல்லாம் கட்டினாங்க நினைக்கிறாங்க, ஜெயில் இதெல்லாம் அது எல்லாமே நிப்பாட்டுறதுக்கு காரணமும் அந்த அரசியல். அது இதோட தொடர்ச்சி தான். அது அவர் எப்படி கேப்சர் பண்ணுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ஏன்னா அவரை ஜஸ்டிஸ் மாதிரி கொண்டு வந்து அவரை ட்ரையல் பண்ணுறதுங்கிறது அதுதான் நியாயமான வேலை. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர் இவ்வளோ காவல்துறை அதிகாரிகளோட உயிரிழந்ததுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கார். அவர் அப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு வரதே வந்து அந்த அரசியலே ஒரு பெரிய அரசியல். இன்னொன்று, இந்த சீரீஸ் பார்த்த எல்லாருக்குமே பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது 4th எபிசோடு. எப்படி அதை பண்ணீங்க? எங்களுக்கு என்னன்னா முதல்ல அந்த விக்டிம் டேப் பார்க்குறது அது வந்து நீங்கள் பார்த்தது ரொம்ப ஸ்னிப்பட் மாதிரி தான். 10% தான் ரொம்ப கொடூரமான விஷயங்கள் இருக்குது. அது பார்க்குறது ஒரு ஹாண்டிங்கான அனுபவம். ரெண்டாவது இன்டர்வியூ எடுக்கிறது இருக்கு இல்லையா, நம்ம பல வாட்டி அதை பேசியிருக்கோம். என்னென்னா நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது நம்ம கேள்வி கேட்டுட்ருப்போம், அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி போட்டுரும். அடுத்த கேள்விக்கு நீங்கள் நகரவே முடியாது. அப்படி விஷயம் சொல்லிருக்கும் போது அவங்க அழாமல் அதை கேஷுவலாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த முரண் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அழுக வரலைன்னா அது அவங்க இன்னும் அஃபெக்ட் பண்ணலாம் அர்த்தம் கிடையாது. அழுது தீர்த்துட்டாங்க, அதுக்கு தாண்டின ஒரு வழியில் இப்போ இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. அது அவங்க மேலே நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறை. அதை லைவாக நம்ம பார்க்குறோம். அடுத்த கேள்விக்கு போகலான்ற மாதிரி அவங்க நம்மகிட்ட இருந்து கேள்வி வெயிட் பண்ணிருப்பாங்க. எனக்கு வாயே வராது, என்னத்தை பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இதை தாண்டி பயங்கர ஹாண்டிங் வந்து எடிட்டில் வந்து அதை தொடவே முடியாது. எந்த எபிசோடு எடிட் பண்ணிட்டு போனாலும் நைட்டு பார்த்துட்டு காலையில் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து உட்காந்துரும். ஆனால் இந்த 4வது எபிசோடு எடிட் பண்ணிட்டு போனால் அடுத்த நாள் வந்து அந்த எபிசோடு வந்து உட்காரவே முடியாது. வேறு எதாவது போயிடலாம், வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் தவிர ஸ்கிப் பண்ண தான் தோணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 4th எபிசோடோட இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ப்ராக்ரஷன் இருக்கும். முதல்ல வெறும் வயலன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் வரும், ஷாக் வரும், கொலைகள் வரும், செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் வரும், ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க பண்ண இதெல்லாம் வரும். இதெல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ரெஷன். நம்ம ரைட்டிங்கில் எடிட்டிங்கில் உருவாக்குற ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் நம்ம கொடுக்குற ப்ரோக்ரெஷன். இதில் நம்ம கான்ஷியஸாக இருந்தோம்.
பட் ஆனால் அதை நீங்கள் அடிக்கடி பார்த்து பார்த்து கண்டென்ட்டாக நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உண்மையாக இருக்க முடியாது. அவங்க எல்லாமே நீங்கள் கண்டென்ட்டாக பார்த்துருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். இதுவுமே நம்ம ரொம்பவே அதில் போட்டு ஒழட்டிட்டு இருக்காம கொஞ்சம் வெளியே வந்து இப்போ கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கலாம். அந்த எபிசோடு மட்டும் எல்லாருமே ஒரு முடிவு எடுத்தது. ஜி சைட்லேருந்து எங்கள் சைடில் என்னென்னா, அதில் வந்து மற்ற எல்லா எபிசோட்லையுமே ஒன்று இருந்துச்சு. ஓப்பனாக சொல்கிறது வந்து இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிச்சிடலாம், நான் சுவாரஸ்யம் கருதி ஆஃபீஸாக பார்க்க மாட்டாங்க, நம்ம பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. நான் 4வது எபிசோடு அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்க வேண்டாம், அதை கண்டென்ட்டை நம்ம பார்த்து சுருக்கிட்டா நம்மளே அது ஒரு ஆன்மாவை சதைச்ச மாதிரி ஆகிடும்ன்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சு. அதோட தான் அந்த அப்ரோச் பண்ணோம். இதில் ஒன்று சொல்கிறது என்னென்னா, இதில் நாங்கள் சொல்லாத விட்ட கண்டென்ட் சொல்ல முடியலங்கிற வார்த்தை எனக்கு நிறைய உண்டு. ஏன்னா இதில் அந்த விக்டிம் டேப்ஸ் இருக்கு, நக்கீரன் அவங்க வந்து 2000 வருஷத்தில் வந்து போய் எடுத்திருக்காங்க. அவ்வளோ பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அந்த சதாசிவ கமிஷன் போது இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட வழியும் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதே வந்து அந்த ஃபுல் டேப்ஸை பார்க்குறதே வந்து நமக்கு ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்கும். நீங்கள் அதில் யாரோட வழியை பெஸ்ட்டு வழின்னு சூஸ் பண்ணுறதே கிட்டத்தட்ட நம்ம மனிதாபனம் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ இவர் கஷ்டம் நல்லா பெரிய கஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளேயே எழும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா நம்ம ஒரு ட்ராமாட்டிக் லூப்புக்குள்ளே போயிடுவோம். அதில் எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததே வந்து சரி இப்போ நம்ம இத்தனையும் வைக்கவும் முடியாது, ஆனால் இதில் இந்த கதையை சொன்னால் இதுக்கு பின்னாடி இத்தனை பேரோட வழியை ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்கங்கிறதுனால விடுபட்டு போன கதைகள் இருக்கு இல்லையா. எனக்கு அந்த கதையை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லணுங்கிறது தான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு. ஏன்னா ஐயோ இவங்க கதை விட்டு போயிடுச்சுங்கிற வருத்தம் இப்போ இப்போ வரைக்குமே இருக்குது. அது இதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த 4th எபிசோடில் 2000 ஆண்டில் வந்து கொளத்தூர்லையும் கோபிச்செட்டிப்பாளையத்துலையும் சதாசிவ கமிஷன் விசாரணை நடந்த போது கலந்துக்கிட்டவங்க, அவங்கள இப்பயும் போய் சந்திக்கிறோம். அதில் பலரை வந்து சந்தித்தோம். இதில் கொண்டு வந்த சீரீஸில் வர்றவங்க வந்து 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே அந்த 2000 வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிவாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, இன்னும் பலருமே பயங்கர வீக்காக, பயங்கர கான்ஃபிடென்ஸ் இல்லாத, அதுவும் ஒருத்தர்லாம் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயியாக இருந்திருக்காரு. எளிய மக்கள் மட்டும் இல்லை, அப்படி ஒரு அமைப்பு அவருக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும் இல்லையா, ஒரு மத்திய அரசு, அவருமே வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து முழுக்க நடக்க முடியாமல் சீரீஸில் வருவார். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய அதிர்வு தான். இப்போ அது இந்த வீரப்பன் கதை முடிந்தது ஒரு ஹீரோய்க்கான ஒரு செலிப்ரேஷனாக தானே இங்கே பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இப்படி கொடுமைப்படுத்தின சதாசிவம் கமிஷனில் இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னு நிரூபிக்கப்பட்ட அதிகாரிகள் மேலே தண்டனை கிடைக்கல, அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, பணம் கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் 1% கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக கொடுக்குறன்றது இன்னமுமே இந்த சிஸ்டம் வந்து அவங்க மேலே நிகழ்த்திக்கிட்டே இருக்க வன்முறை. ஏன்னா இது ஒன்று இப்போ ஆட்சியோ கட்சியோ குறிப்பிட்டு சொல்ல, ஏதாவது ஒரு இயற்கை பேடு நடந்துடுச்சுன்னா நம்ம உடனே ஒரு நிவாரணம் கிடைக்குது இல்லையா. இது வந்து செயற்கையாக ஒரு அதிகாரம் வந்து வாண்டடாக அவங்க மேலே செலுத்தின ஒரு வேட்டையான விஷயம். அது இதுக்கான நிவாரணம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கல, அவங்க கதறிக்கிட்டே இருக்காங்க, தண்டனை கிடைக்கலன்னா அது அவங்கள வந்து என்ன சொல்கிறது, நீ இப்போவும் நிற்க வச்சு அந்த வன்முறை அவங்க மேலே செலுத்திட்டே இருக்கிறதோட இன்னொரு வருஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த கோபம், அந்த ஆதங்கம், அந்த வருத்தம் தான் இந்த ஆவணப்படத்துடைய ஆன்மா. அதுலேருந்து தான் இதெல்லாம் உருவான புள்ளியே அதுதான். இது முடிச்சப்போ அடுத்த சீசனில் என்னென்ன வரப்போகுதுன்ற ஒரு சின்ன கிளிம்ஸ் வச்சுருந்தீங்க. எனக்கு மெயின்லி அதில் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறமான ஈவெண்ட்ஸ் இன்னுமே கொஞ்சம் பிக்கரான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடியது, இன்க்ளூடிங் ராஜ்குமார் சாரை கடத்தினதாக இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ என்ன பிளான்ஸ் இருக்குது, அதை பற்றி என்ன சொல்ல முடியும் இப்போதைக்கு? உங்களோட அதே ஆர்வத்தில் தான் நாங்களும் இருக்கோம், உங்களுக்கு எப்படி அதை கொடுக்க போகிறோங்கிறத. ஸோ அதே ஆர்வத்தோடு எல்லாரும் அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்ணலாம். இதில் வரப்போகிறது எல்லாம் செய்திகளாக படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் அடுத்த கட்ட உண்மைகள் அது எல்லாமே வரும். அதெல்லாம் அஃபிஷியலாக அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. தேதி பின்னர் சொல்லப்படாத கதைகள் இருந்த மாதிரி அதில் இருக்குது. வெளியே எப்படி தெரிஞ்சோ அது இல்லாத லேயர்ஸ் பல இருக்குது. அது எல்லாமே அது வெளியே வரும், கொண்டு வரணும். இன்டென்ஸாக இருக்கும் இதே மாதிரி, இல்லை இதை விட இன்டென்ஸான ஒரு அந்த களம் சூடு பிடிச்சது வந்து இதுக்கப்புறம் தான். அவர் பல இதில் வந்து அவர் அதுக்கப்புறம் வீக் ஆகிட்டாரு, அதனால தான் சரண்டருக்கு வந்தாரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து அவரோட மோஸ்ட் நொட்டோரியஸ் கிரைம்ஸ் வந்து இதுக்கப்புறம் நடந்தது. 9 பேர் கடத்தல், ராஜ்குமார் கடத்தலும் அதுக்கப்புறம் நடந்தது தான். ஸோ அரசியல் களம் எல்லாமே சூடு பிடிக்குது அதுக்கப்புறம் தான். அந்த இது கேஜிஎஃப் ஃபண்டில் வெறும் இல்லை, எல்லாம் இதுதான் ஜஸ்ட் பிகினிங்கிற மாதிரி இங்கே தான் ஆரம்பிச்சு. அதனால தான் அந்த எபிசோட் பேரே த பிகினிங், அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆரம்பிச்சதான் நம்ம முடிச்சிருக்கோம், அது தொடரும் தான். ஸோ இந்த சீசன் சக்ஸஸ் ஆன மாதிரி அடுத்த சீசனும் சீக்கிரமே வந்து அதுவும் பெரிய சக்ஸஸ் ஆகணும், நிறைய உண்மைகள் போய் சேரணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, ரொம்ப நன்றி.